Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. நான் என்னோட மனசாட்சியோட மட்டும் தான் பேசுறேன். இதுவும் நான் சாப்பிட்ற சாப்பாடு சத்தியம். அது உண்மையிலேயே விஜயகாந்த் ஐயாவோட கனவு கட்சி. ஆளுமையை அதிகாரத்துக்கு கீழே கொண்டுட்டு மக்களை அடிமைப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்துல ஆரம்பிக்கப்படாத கட்சி தேமுதிக கட்சி மட்டும்தான். புரியாமையினால தான் திரும்ப திரும்ப நீங்க ஏதாவது ஒரு விதத்துல குறை சொல்லணும். அது எங்கெங்கெல்லாம் நீங்க தேடணுமோ தேடிட்டு இருக்கீங்க. நீங்க என்கிட்ட மட்டும்தான் பர்டிகுலரா நிறைய கேள்விகளை தோண்டி துருவி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எம்பிக்கு நிற்கிறாரு, அவருக்கு ப்ராம்ப்டிங் பண்ற மாதிரி தன் தாயார் பக்கத்துல இருந்து ப்ராம்ப்ட் பண்றாங்கன்றது ஏன் உதயநிதி ஸ்டாலினுக்கெல்லாம் அவங்க அப்பா எடுத்து கொடுக்கலையா? தோல்வியை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு ஒரு சிம்பிளான கேள்வி. அந்த சிம்பிளான கேள்விக்கான பதில் தாய் சொல்லணும்ன்ற ஒரு நிலையில இருக்கும்போது நான் அந்த இடத்துல இருந்தா கூட என் பொண்ணுக்கு நான் அப்படிதான் சொல்லியிருப்பேன். இல்ல பாத்தீங்களா, ஏன் தெரியுமா, இது அவங்கள பேச விடாம தடுக்கிறது கிடையாது. இப்போ என் பொண்ணோட எல்லா செயல்பாடுகளுக்கு பின்னாடி நான் இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, அவங்களை கொஞ்சம் பலப்படுத்துற வரைக்கும் நான் தான் பலம். பரவாயில்லப்பா, இது உன்னோட முதல் வெற்றி தான். இதுலயே நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கே, ஒரு பெரிய அரசியல் கட்சியை எதிர்த்து புதுசா இவ்வளவு துரிதமா மக்களோட மனசுல நின்று இருக்கீங்களே, இது பெரிய விஷயமேன்னு சொல்ற. எந்த ஊடகங்களையாவது நீங்க என்கிட்ட கண்ணில் காமிங்க. இல்ல அதுக்கு கேப்டன் தான் காரணம்னு தெரியும்ல. ஃபாரினுக்கு போய் அட்டூழியம் பண்ணி நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு எல்லா அட்டூழியங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசியல் வாரிசுகள் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனா அப்பாவோட வார்த்தை முக்கியம். அப்பா விட்டுட்டு போன வழியில் நான் வரணும்னு நான் நினைக்கிறேன்னு வரும்போது சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். நம்மளுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டியே வேண்டாமா? நம்மளாம் மனுஷங்க தானே. இல்லை, ஒரு தப்பா ஓட்டெல்லாம் ஏதோ ஸ்கேம் பண்ணிடுறாங்கன்னு வைங்களேன், வெறும் 4000 ஓட்லயே ஜெயிக்கணுன்ற மாதிரி பார்ப்பாங்க. டக்குன்னு ஒரு 40,000 50,000 எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்களே சொன்ன மாதிரி 2-3 பெட்டிகள் எண்றதுக்கான காலதாமதங்கள் நிறைய ஆயிருக்கு. ஏதோ ஒரு நெருடல், ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு பிழை இருக்க போய் தான் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு இடத்துல மீட்டிங் பேசுறாங்க. புரிஞ்சுக்க பாருங்க. ஆகாயம்னர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது ஆக்ட்ரஸ் அனுபரமி அவர்கள். வணக்கம். வணக்கம் அஷ்ரஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் என்ன மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கு இருந்தது? தேமுதிகவினுடைய இந்த வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு அஷ்ரஃப். ஏற்றுக்கவே முடியல. திமுகவோட வெற்றி அப்படிங்கிறத தாண்டி அது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சமமான மத்தியத்தில் தான் இருக்குது. யாருக்குமே இது முழு வெற்றினோ யாருக்குமே இது தோல்வினோ சொல்ல முடியாது. ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்கொள்கிற விஜயகாந்த் ஐயாவோட மறைவுக்கு பிறகு அவங்க எதிர்கொள்கிற முதல் தேர்தல் இது. எல்லாரோட நம்பிக்கை மொத்தமுமே விஜய் பிரபாகரன் கிட்ட தான் இருந்தது. அந்த பொறுப்பை அவர் கரெக்டாக சரியாக தான் செஞ்சுருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி மேபி நிறைய பாலிடிக்ஸ் நடந்திருக்கலாம். பாலிடிக்ஸ்குள்ளாரியே ஒரு பாலிடிக்ஸ் கண்டிப்பாக நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிதர்சனத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, அவர் போகிற இடத்துலலாம் அவருக்கு கிடைச்ச வாக்கு, அந்த மக்களோட அபிமானம், அந்த அன்பு, அங்கே அவருக்கு கிடைச்ச நிஜமான ஒரு அக்கறையான ஒரு வரவேற்பு எல்லாம் தாண்டி அது போலித்தனமாக எங்கேயுமே தெரியல. இப்போ மற்ற எல்லாருமே போயிருந்தாங்க, ராதிகா சரத்குமார் போயிருந்தாங்க, மற்ற கட்சிகள் சேர்ந்த எல்லாருமே போயிருக்கும்போது எல்லா ஊர்கள்லேயும் கிடைச்ச வரவேற்பு மாதிரி விஜய் பிரபாகரனுக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஏகோபித்த வரவேற்பு கிடைச்சது. அப்போ எல்லாரோட நம்பிக்கையுமே என்னவாக இருந்தது அப்படின்னா, இது கண்டிப்பாக விஜய் பிரபாகரனுக்கான களம், அவர் நிச்சயமாக சொல்லி அடிப்பார் அப்படிங்கிறதுல அழுத்தம் திருத்தமான நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை உடைஞ்சு போகும்போது அது சொல்ல முடியாத ஒரு வருத்தமாக இருக்க தான் செய்யுது. ஆனால் இது தாண்டிடுவோம், இது கண்டிப்பாக இது கடந்து அவங்க வந்துடுவாங்க. ஆனாலும் இந்த முதல் வெற்றிங்கிறது, முதல் தோல்விங்கிறது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. பிரேமலதா அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கோளாறுனால தான் கட்சி கொஞ்சம் பின்தங்குதோங்கிற மாதிரியான ஒரு நிலை அவங்க பேசும்போது இருந்த மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு அப்படி தான் தெரிஞ்சதா? ஃபஸ்ட்டு அஷ்ரஃப், நான் ஒன்று தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். பாரம்பரியமான கட்சி இது டிஎம்கே. எத்தனை வருஷ பாரம்பரியம் இருக்குது? ராஜபோகமான அரசியல் ஆளுமைகளுக்கு, அரசியல் சூட்சுமங்களுக்கு, அரசியல் தந்திரங்களுக்கு பேர் போன கட்சி டிஎம்கே. அதில் யாருமே மறுப்பு சொல்ல முடியாது. கரைச்சி குடித்த ஒரு அரசியல் கட்சியோட வாரிசுகள் அரசியலில் ரொம்ப பக்காவாக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப குறையே இல்லாமல் பண்ணிடுறாங்களா? இன்றைக்கி காலையில் இந்த நிமிஷம், போன நிமிஷம் வரைக்கும் ரவுடிசம் ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெருவு தலை விரிச்சு ஆடிட்டுருக்கு. கஞ்சா, போதை, எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாதது, ரேஷன் கடையில் ஆரம்பித்து சாதாரண ஹோட்டல் கடையில் இருந்து ஒரு அரசு பள்ளி ஆகட்டும், அரசு பேருந்துகள் ஆகட்டும்,
ப்ரைவேட் பஸ்ஸஸ் ஆகட்டும், நீங்கள் கால் வைக்கிற பொதுமக்கள் புழங்குற எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி வந்து அத்தனை அராஜகம் நடக்குது, அத்தனை அடாவடி நடக்குது. எந்த அரசு நீங்கள் குறை சொல்லுவீங்க? அப்போல்லாம் தலைமை வந்து ரொம்ப ப்ராப்பராக சரியாக செஞ்சிட்ருக்குன்னு உங்களுக்கு அர்த்தமாக இருக்கா? எப்போ பாரு நம்ம வந்து சரியாக செய்ய வர்றவங்களை குறை சொல்லி மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கோம். இதுக்குன்னே ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க பணம் வாங்கிக்கிட்டு பேசுகிறாங்களா, பணம் வாங்காமல் பேசுகிறாங்களாங்கிறது கடவுள் சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் என்னோடய மனசாட்சியோட மட்டும்தான் பேசுகிறேன். இதுவும் நான் சாப்பிட்ற சாப்பாடு சத்தியம். நான் என் மனசாட்சியோடு பேசுகிறேன். எனக்கு தேமுதிகன்றது மேலே ஏன் அபிமானம் இருக்குது அப்படின்னா, அது உண்மையிலே விஜயகாந்த் ஐயாவோட கனவு கட்சி. அவர் வந்து கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கணும், நான் வந்து இந்த உலகத்தையே ஆளணும், இந்த உலகத்துக்கே நான் தான் ராஜாவாக இருக்கணும், எனக்கு அப்புறமா என் பசங்க மட்டும்தான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆளுமையை வந்து அதிகாரத்துக்கு கீழே கொண்டுட்டு வந்து மக்களை அடிமைப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தில் ஆரம்பிக்கப்படாத கட்சி தேமுதிக கட்சி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. மீதி எல்லா கட்சிகளுமே தான் உண்டு, தன்னோட கட்சி உண்டு, தன்னோட கோடிக்கணக்கான மக்கள் உண்டு, கோடிக்கணக்கான லஞ்சம் லாவணியங்கள் எல்லாமே அது பக்கம் பணம்னே போயிட்டு இருக்கும்போது மக்கள்னு சிந்திச்சது ஒரே ஒரு கட்சி, அது தேமுதிக மட்டும்தான். அவரோட வாரிசுகளும் அவரோட மனைவியும் நீங்கள் குறை சொல்கிறது எப்போ நிறுத்துவீங்க? ஒரு 10-15 பேர் இருக்காங்க சினிமா உலகத்தில். விஜயகாந்துக்கான எதிரிகள் எல்லாருமே நல்லவங்க தான், விஜயகாந்த் ஐயாவை நேசிக்கிறவங்க தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் சுயநலமாக நான் இப்படி பேசினா எனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும்னு எதிர்பார்க்குற சில கட்சிகள் இருக்குல்ல, அந்த கட்சிகளுக்கு உடன்படுற சில பேர் தேமுதிகக்கு எதிராக இருக்கிறவங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், பிரேமலதா அம்மாவை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு. இந்த கட்சியில் நீங்கள் பேசும்போது அவங்களுக்கு தப்பு நடக்கலை, நீங்கள் உங்கள் பரம்பரைக்கும் சேர்த்து உங்கள் நாட்டுக்கும் சேர்த்து தப்பு நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. நாளைய உலகம், நாளைய நம்ம சமுதாயம், நாளைய நம்ம பெண்கள் உலகம், நாளைய நம்மளோட தொழில் உலகம், நாளைய நம்ம பார்க்குற எல்லாமே ஒரு பரிபூர்ணமாக சுத்தமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக ஏழைகளும் பணக்காரங்களும் சரிசமமாக இயல்பாக புழங்குறதுக்கு, சாதிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஒரே வழி நடத்துறதுக்கு சரியான தகுதி எங்கே இருக்குது அப்படின்னா தேமுதிக கிட்ட மட்டும்தான் இருக்குது. இதை நான் பாராட்டுறதுக்காக சொல்லல, மனசார உண்மையாக சொல்கிறேன். யாருக்கும் அவங்க கெடுதல் நினைக்க மாட்டாங்க. இல்லை நிச்சயமா. ஆனால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, இந்த மாதிரி வந்துட்டு கேப்டன் அவர்கள் கட்சியை உருவாக்குனதே மக்களுக்காக பேசும்போது அந்த மேடையில் 3 பேர் உட்காந்துருக்காங்க, பிரேமலதா, விஜய் பிரபாகரன், சுதீஷ். இங்கே யாராவது மக்கள் இருக்காங்களா? ஒரு மேடையில் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்த கட்சி, அங்கே உட்காந்துருக்கிறது யார்? இப்போ நீங்கள் உட்காந்துடல, இல்லை கட்சி சேர்ந்தவர் யாருமே உட்காந்துல, திருப்பி இவங்க 3 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அவங்களும் உட்காந்துக்கிட்டு, பிரேமலதா அவர்களும் உட்காந்துக்கிட்டு யாருக்காக பேசுகிறாங்கன்னா, நின்ற யாரை பற்றியும் பேசலை. விஜய் பிரபாகரன் இடத்துல வந்துட்டு தப்பு நடந்துருச்சுன்னு தன் மகன் தோல்வியை மட்டுமே முன்னிறுத்தி பேசுறதுங்கிறது எப்படி ஒரு ஆரோக்கியமான தலைமையாக இருக்கும்? அப்படி இல்லை அஸ்ரப். இப்போவுமே புரியாமையினால தான் திரும்ப நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் குறை சொல்லணும். அது எங்கெங்கெல்லாம் நீங்கள் தேடணுமோ தேடிட்டு இருக்கீங்க. இதுதான் ஆரம்ப காலத்தில் வர எல்லா கட்சிகளுமே சந்தித்த ஒரு விஷயந்தான். இன்றைக்கி டிஎம்டிகே பெரிய கட்சியாக இருக்குது, அதனால் அவங்களோட ராஜாங்கம் பெருசாக இருக்கலாம், அவங்களோட மந்திரி சபைகள் பெருசாக இருக்கலாம், அதனால் அவங்கள சுற்றி 40 சேர் போட்டு 40 பேர் உட்காந்துருக்கலாம். நிதர்சனத்தில் தேமுதிக வந்து வளர்ந்து வர்ற ஒரு கட்சி தான், அது அடிப்படையாக நம்ம ஒத்துக்க தான் ஆகணும். ஆனால் இந்த கட்சியோட தாத்பரியங்கள் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமே தவிர, அந்த கட்சியில் போய் ஏன் இத்தனை சேர் போடலை, ஏன் இவங்க பேசலை, ஏன் அவங்க பேசலைன்னு கேட்குறது நம்ம வேணும்னே குதர்க்கத்தை தூண்டி விடுறதுக்காக பேசுகிற ஒரு விஷயம். இது வந்து அவசர ஆலோசனை கூட்டமாக இருக்கலாம். அப்போ இருக்கிறவங்களை வச்சு, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை வச்சு அவங்க முதன்மைப்படுத்தி பேசியிருக்கலாம். ரெண்டாவது, ஏன் தன் மகனை மட்டுமே பேசுகிறாங்கன்னு நீங்கள் சொல்லும் போதே உங்களோட பதிலில் இருக்கிற அறியாமையை பார்த்து எனக்கு வருத்தமாக இருக்குது. தன் மகன்னு கிடையாது. இப்போ நான் வந்து என்னோடய கட்சியை நான் ஜெயிக்கணும்னா எங்கிட்டேருந்து ஏதாவது ஒன்று நான் உங்ககிட்ட நம்பிக்கையாக கொடுத்து தானே ஆகணும். எதுவுமே இல்லாமல் நான் உங்களை எப்படி நம்பிக்கை வைக்கிறது? நான் ஒரு எம்எல்ஏவை நிறுத்தியிருக்கேன், அந்த எம்எல்ஏ தோத்துட்டாரு, அந்த எம்எல்ஏவோட வாக்கு சதவீதம் சரியில்லை அப்படிங்கும்போது நான் அவரை பற்றி பேச முடியாது. முதல்ல நான் சரி பண்ணணும். என் வம்சாவளியில் இருக்கிறவங்களை நான் உங்கள் முன்னாடி நிறுத்தியிருக்கேன். நான் என்ன சரி பண்ணால் மட்டும்தான் அடுத்தவங்களை நான் பலப்படுத்தவே முடியும். என்னையே நான் பலப்படுத்துறதுக்கான முதல் முயற்சியிலேயே நீங்கள் இவ்வளோ கல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நான் எப்படி அந்த மந்திரிகளுக்கு பேசட்டும், நான் எப்படி இந்த மந்திரிகளுக்கு பேசட்டும், நான் எப்படி மற்ற பொதுப்படியான கட்சிகளை பற்றி பேசுறதுக்கு வரட்டும்? ஆரம்ப புள்ளியில் நீங்கள் பேச வரும்போதே நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் குறை சொல்ல வேண்டிய அரசியல் கட்சிகளை எத்தனை முறை நீங்கள் குறை சொல்லியிருக்கீங்க? விஜயகாந்த் ஐயா திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு விஷயத்தை. நீங்கள் என்கிட்ட மட்டும்தான் பர்டிகுலராக நிறைய கேள்விகளை தோண்டி துருவி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் மற்ற கட்சிகளை கேட்கவே இல்லையேன்னு. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் குறை சொல்ல வேண்டிய கட்சிகள் 1008 இருக்குது, 1008 குறைகளோடு இருக்குது. அந்த கட்சிகள்கிட்ட போய் நீங்களால் ஒரு குறையை கூட உங்களால் சுட்டி காமிக்க முடியாது.
உண்மையாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், நீங்கள் அந்த குறைகளை போய் நீங்கள் அந்த கட்சிக்கு நேருக்கு நேராக போய் ஏன் இவங்க வந்து முதலமைச்சர் இப்படி பண்ணார், ஏன் முதலமைச்சரோட மகன் வந்து இப்படி பண்ணார், ஏன் முதலமைச்சரோட மகன் இப்படி பண்ணலை, ஏன் கல்வித்துறை அமைச்சர் இப்படி பண்ணாங்க, ஏன் போக்குவரத்து துறை அமைச்சர் இப்படி பண்ணாங்க, ஏன் சுகாதாரத்துறை அமைச்சர் இப்படி பண்ணாங்கன்னு ஒரு துறையவாவது கேட்குறதுக்கு பொதுமக்களாலேயோ இல்லை அரசியல் ஆளுமைகளாலேயோ உங்களால் முடியுமா? முடியாது. இந்த கட்சி வந்து எளிமையான கட்சிங்கிறதுனால ஏகத்துக்கும் போகிறவங்க வரவங்க எல்லாம் இது ஒரு குறை அது ஒரு குறைன்னு பேசி 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 அந்த கட்சிக்கான மதிப்பீடை குறைக்கிறதுக்கான முயற்சி தான் எல்லாருமே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு கட்சியை வந்து கட்சியாக மட்டுமே பார்க்காதீங்க. அவங்க சுயநலம் இல்லாத மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் வந்திருக்காங்க. இதையும் நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கட்சிகளுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. இல்லை, நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க, இப்போ வந்துட்டு அவர் கேப்டன் மகனை பற்றி சொல்லும் போது சொன்னீங்க, இந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு நல்ல வாக்கு சேகரிச்சிருக்காரு, அவரை நோக்கி வந்துட்டு தான் வந்துட்டு நான் என்ன கொடுத்துருக்கேங்கிறத வந்துட்டு அந்த அம்மா சொல்லணுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொன்னீங்கல்ல. நம்ம தான் கேட்குறேன், விஜய் பிரபாகரன் என்ன பண்ணியிருக்காரு? அவருக்கு இந்த சீட்டை கொடுக்கறதுக்கு கேப்டனின் மகனுங்கிற தகுதியை தவிர வேறு என்ன இருக்குது? ஏன்னா இப்போ அந்த மேடையிலே வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேட்குறாரு, தோல்வியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க வாய்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க, அதாவது மக்களுக்கு சேவை செய்ய முடியலங்கிறத சொல்ல அப்படின்னு. ஒரு எம்பிக்கு நிற்கிறாரு, அவருக்கு ப்ராம்ப்டிங் பண்ணுற மாதிரி தன் தாயார் பக்கத்துல இருந்து ப்ராம்ப்ட் பண்ணுறாங்கன்றது வந்துட்டு இது ரொம்ப அபத்தமான ஒரு நிலையாக தெரியலையா அவங்களுக்கு? ஏன் உதயநிதி ஸ்டாலினுக்கெல்லாம் அவங்க அப்பா எடுத்து கொடுக்கலையா? ஸ்டாலினே இன்னமும் கையில் இருக்கிற பேப்பரை படிச்சு தானே சொல்லிட்டு இருக்காரு. கையில் இருக்கிற பேப்பரை படிச்சு சொல்றேன் அஸ்ரப், உங்களோட கேள்வி சூப்பரான கேள்வி, ரொம்ப நல்ல நச்சுனான கேள்வி தான். அந்த கேள்விக்கு நான் சூப்பராக பதில் சொல்றதுக்கான ஸ்பேஸ் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இன்னைக்கு ஸ்டாலினோட அரசியல் ஆளுமை வந்து எத்தனை வருஷம் இருக்கு நீங்க சொல்லுங்க. ஐயா முதலமைச்சரோட அவர் முதலமைச்சர், அவர் இன்னமும் கையில ஒரு பேப்பரை படிச்சுக்கிட்டு தான் காப்பி பேஸ்ட் பண்ணி தான் ஒப்பிச்சிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் வந்து எந்த இதை பேட்டியிலையாவது தப்பு தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் சரிசமமாக இயல்பாக ஒரு பேட்டியை முழுமையாக பேசியிருக்காருன்னு நீங்கள் சொல்லுங்கள். கோடிக்கணக்காக செலவு பண்ணி இளைஞரணி மாநாடு நடத்தி அங்கே நடந்த கூத்து எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு சாம்பிள் தான். ஒவ்வொரு முறை அவங்க வந்து அரசியல் மாநாடுனோ அரசியல் கட்சினோ இந்த மாதிரி சட்டசபையிலையோ அவங்க பண்ணுற எல்லா விஷயங்களுமே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் ஒரு பெருசாக நீங்கள் பிரபலமாக்கி அது ஒரு பெரிய விஷயமாக்கி அது ஒரு பெரிய குதர்க்கமாக்கி பார்த்தீங்களா, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி எந்த அரசியல் கட்சியாவது நடக்குமாங்கிறது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. நம்மளுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி வேணும். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவங்க எல்லாம் தப்பு பண்ணிருக்காங்கன்னு வச்சுப்போமே, பேசும்போது நீங்க சொல்ற மாதிரி துண்டு சீட்டு வச்சு பேசுறாங்க, இது எல்லாத்தையுமே வச்சுப்போம். இப்போ நம்ம போய் வந்துட்டு உதயநிதியிட்ட கேட்குறோம், சார் காலையில் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு, டக்குன்னு பக்கத்துலேருந்து 2 இட்லி அப்படின்னு சொல்கிறான்னு வைங்களேன். அதை கேட்டுட்டு சொல்கிறாருன்னு வைங்களேன், நம்ம என்ன நடப்போம், என்னையா அது அப்படின்னு. இப்போ ஏதோ கட்சியை பற்றி பேசுகிறாங்க, நலத்திட்டத்தை பற்றி பேசுகிறாங்க, தெரியல பேப்பரில் எடுத்து பார்த்து பேசுகிறாங்கன்னா ஒரு லாஜிக் உண்டு. தோல்வியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு ஒரு சிம்பிளான கேள்வி, அந்த சிம்பிளான கேள்விக்கான பதில் தாய் சொல்லணும்ன்ற ஒரு நிலையில இருக்கும்போது தூரத்துல இருந்து பார்க்கும்போது இப்போ விஜய் பிரபாகரன் திறமையானவராக கூட இருக்கலாம். நான் அந்த இடத்துல இருந்தா கூட என் பொண்ணுக்கு நான் அப்படிதான் சொல்லியிருப்பேன். இல்ல பாத்தீங்களா, ஏன் தெரியுமா, இது வந்து அவங்கள பேச விடாம தடுக்கிறது கிடையாது. இப்போ என் பொண்ணோட இது எல்லா செயல்பாடுகளுக்கு பின்னாடி நான் இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, அவங்களை கொஞ்சம் பலப்படுத்துற வரைக்கும் நான் தான் பலம். இந்த கோடிக்கணக்கான மக்களுக்கான பலம் என்னன்னா நான் தான், இல்லையா? இப்போ விஜயகாந்த் ஐயாவோட எல்லா விஷயங்களையும் பார்த்து நான் வளர்ந்த மாதிரி என்னில் பாதி தான் என் பொண்ணுக்கு நான் போய் சேர்த்துருக்க முடியும். விஜயகாந்த் ஐயா மூலியமாக ஒரு பாதி விஷயங்களை தான் போய் சேர்த்துருக்க முடியும். இப்போவே விஜய் பிரபாகரனுக்கு எவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் வந்துட்டுருக்கு. 35 வயசோ 39 வயசோ வயசுங்கிறது ஒரு விஷயம் இல்லை. எந்த வயசுல வரைக்கும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம், மெச்சூரிட்டி ஆகுறோங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். அவர் இந்த அளவுக்கு வந்து தனியாக ஆளுமையாக அத்தனை கட்சிகளை மீட்டிங்கில் அவர் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி கட்சியில் அவர் பேச வரும்போது சின்ன பையன்னு நிறைய பேர் டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அப்பாவோட மரணத்தை வச்சு அனுதாப ஓட்டு மட்டும்தான் இவங்க பார்க்குறாங்கன்ற மாதிரியும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போவுமே குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காரு. ஆனால் இப்போவுமே நம்ம என்ன பண்ணுறோம், பரவாயில்லப்பா இது உன்னோட முதல் வெற்றி தான், இதுலேயே நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கே. ஒரு பெரிய அரசியல் கட்சியை எதிர்த்து அவர் 5 வருஷமாக அவர் ஆண்டுகிட்டு இருந்த அத்தனையுமே நீங்கள் இன்றைக்கி புதுசாக வந்து இவ்வளோ துரிதமாக மக்களோட மனசில் நின்று இருக்கீங்களே, இது பெரிய விஷயமேன்னு சொல்கிற எந்த ஊடகங்களையாவது நீங்கள் என்கிட்ட கண்ணில் காமிங்க. இல்லை, அதுக்கு கேப்டன் தான் காரணம்னு தெரியுமில்ல. கேப்டனின் மகனுங்கிற ஒரே காரணம் தானே அத்தனை லட்சம் வாக்குகள் வந்ததுக்கான காரணம். ஏன் கேப்டன் மகன்ங்கிறதுனால தானே அவர் அங்கே நிற்கவே போறாரு. அதுல என்ன மைனஸ் இருக்கு? இல்லை, அது நான் மைனஸா சொல்ல, அதுதான சிறப்பு. நீங்க அதை மட்டுமே தனிச்சிறப்பா சொல்ல முடியாதுல்ல. தனிச்சிறப்பு யாருமே சொல்லல சார், யாருமே இங்க சொல்லல. ஊடகங்கள் தான் சொல்லிட்டே இருக்கு. ஊடகங்கள் தான் திரும்ப இந்த நிமிஷம் வரைக்கும் அனுதாப ஓட்டு விஜயகாந்த் ஐயாவை வச்சு இவங்க பண்றாங்க, அனுதாப ஓட்டு விஜயகாந்த் ரிப்பீட்டடாக இதே வார்த்தைகளை அவங்கள பார்த்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க.
இப்போவும் சொல்கிறேன், ஃபாரினுக்கு போய் அட்டூழியம் பண்ணி நிறைய கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு எல்லா அட்டூழியங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசியல் வாரிசுகள் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அப்பாவோட வார்த்தை முக்கியம், என்னோட சுய இன்பமோ சுய எதிர்பார்ப்போ எனக்கு முக்கியம் கிடையாது, அப்பா விட்டுட்டு போன வழியில் நான் வரணும்னு நான் நினைக்கிறேன்னு வரும்போது சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் திரும்ப 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 நம்மளுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டியே வேண்டாமா? நம்மளாம் மனுஷங்க தானே. நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா குறை மட்டும் சொல்கிறதையே ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டே இருக்கோம். எல்லாருமே எப்படி மனசு வருது? அப்படி என்ன அவங்க தப்பு பண்ணிட்டாங்க? நீங்கள் வாய்ப்பே கொடுக்கல, வாய்ப்பே கொடுக்காம நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. விஜயகாந்த் ஐயாவோட அத்தனை ஆளுமைக்கு பின்னாடி இருந்த ஒரு நல்ல விஷயம் வந்து அவர் பையனை அவர் விட்டுட்டு போனது. பையனை அரசியல் வாரிசாக அவர் வந்திருக்கும் போது அவங்களுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். நானும் எல்லா யூடியூப் சேனல்ஸ்லையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு இடத்துல கூட சில இடங்களில் மட்டும் கூட விஜய் பிரபாகரனோட தோல்வியை பரவாயில்லப்பா, இதெல்லாம் தாண்டி நீங்கள் வரணும், உங்களுக்காக நாங்கள் இருக்கோன்னு சொல்கிற மாதிரியான ஒரு பொதுப்படியாக கூட எந்த ஒரு நியூஸ் சேனலுமே நான் பார்க்கவே இல்லை. அப்படி சொல்லியிருப்பாங்க. சொல்கிறதுக்கு முன்னாடியே பிரேமலதா அவர்கள் வச்சு ப்ரெஸ் மீட் என்ன தெரியுமா ஆகுது, பார்க்கும்போது வந்துட்டு நம்ம ஆறுதல் சொல்லலாம்னு நினச்சோம், ஆனால் இவங்க பேசுகிறது வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு ட்ரிகரை நம்மளே பண்ணுதுங்கிற ஒரு உணர்வு வருது இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க என் பெண்ணுக்கு நான் தானே ஆதரவு அப்படின்னு, நியாயமான ஒரு விஷயம். பட் ஆனால் கேப்டனின் மகன் வந்துட்டு ஒரு எம்பி கேண்டிடேட், அவர் 10 லட்சம் மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்காக அவர் வராரு, அவர் வந்துட்டு அம்மாவனுடைய ஆதரவில் தான் இயங்குவார் அப்படிங்கிறத வந்துட்டு எங்களால் ஏற்றுக்க முடியுமா? யார் இப்போ உங்ககிட்ட சொன்னாங்க அம்மாவோட ஆதரவோட தான் இயங்குவாங்க அப்படின்னு? இப்போவும் நான் சொல்கிறேன், என் பொண்ணுக்கு நான் சொல்லி தான் கொடுக்க முடியும். அந்த நேரத்தில் அவள் மன உளைச்சல் இருக்கும்போது எனக்காக நீங்கள் வந்து மேடையில் உட்காருங்க, மீதி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது வந்து தனி மனிதங்களோட அவங்க 2 பேருக்கும் உண்டான இது மட்டுமே கிடையாது. பொதுமக்களுக்கு அவங்க 2 பேருமே தான் கொடுத்தாகணும். பொதுமக்களுக்கு அவங்க 2 பேருமே சரிசமமாக தான் தன்னோட பங்களிப்பை கொடுத்தாகணும். அப்போ இவர் துவண்டு போயிருக்கும்போது பிரேமலதா வந்து ஆறுதல் சொல்கிறதோ, பிரேமலதா அம்மாவே நாளைக்கு துவண்டு போகும்போது விஜய் பிரபாகரன் ஆறுதல் சொல்கிறதோ அவங்க பர்சனல் வாழ்க்கைக்காக கிடையாது. பொதுமக்களுக்குள்ள முன்னாடி நம்ம வந்து நிற்கிறோம். பொதுமக்களோட அத்தனை அபிப்பிராயங்களுக்கும் அத்தனை 1000 அடி சவுக்கடிகளுக்கு முன்னாடி நம்ம நிற்கும் போது அந்த வலிகளை வேதனைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பலமாக தாங்கிக்கிறோம். இவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் இது எவ்வளோ குதர்க்கமாக பேசுகிறீங்கன்னா உங்களோட அறியாமை பளிச்சுன்னு தெரியுது. அது எப்படி அப்படி சொல்லலாம்? அம்மா எப்படி போய் பையனை விட்டு கொடுக்கலாம்? அப்போ எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்களே. எத்தனை கவுன்சிலர்கள் இன்னி வரைக்கும் பெண் கவுன்சிலர்கள் தன்னோட கவுன்சிலர்கள் ஆகிட்டு வீட்டு வேலையை மட்டும் செஞ்சிட்ருக்காங்க, கணவர்கள் தான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற அரசியல் ஆளுமைகளில் அரசியல் பெண் தலைவர்களில் நீங்கள் போய் பாருங்கள், கவுன்சிலர்கள்லேருந்து மேயர்லேருந்து எல்லாருமே போய் பாருங்கள். மேயர் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பொது இடத்துல ஒரு மீட்டிங்கில் அவார்டு கொடுத்துட்ருக்காங்க. அவார்டு கொடுக்குற இடத்துல அவங்களுக்கு பரிசு கொடுக்காம ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு இன்றைக்கி யூடியூப்பில் பெரிய வைரல் ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் நீங்கள் யாருமே தட்டி கேட்கவே இல்லையே, அதெல்லாம் நீங்கள் யாருமே பேசவே இல்லையே. ஒரு சின்ன விஷயம், அவர் துவண்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பொது மேடையில் அம்மா அப்படி தட்டி கொடுக்குறதுங்கிறது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். நீயே பேசுன்னு சொல்லிட்டு அவங்க விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கல, அவர் துவண்டு போயிருக்காரு, இப்போ நம்ம ஒரு பதில் சொல்லணும். அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு சார்பாக நம்ம பேசி தான் ஆகணுங்கிறதுனால அவங்க வரும்போது அவங்க பேசுகிறதே நீங்கள் வந்து மீம்ஸாக கிரியேட் பண்ணிக்கிறீங்க. விஜயகாந்தோட ஒய்ஃபை வந்து அவங்க அந்த அம்மா வந்து நீங்கள் பேச ஆரம்பித்தாலே எப்படி அந்த அம்மா இப்படி உங்களுக்காகலாம் அவங்க பேச முடியாது. அவங்க பொதுமக்களுக்காக பேசுகிறாங்க, அவங்க கட்சிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, கட்சிக்காக பேசுகிறாங்க, ஆனால் பொதுமக்களே ட்ரிகர் ஆகிற மாதிரி தானே பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு சின்ன பையன், அந்த பையன் ஜெயிக்கிறதுல அவங்க இப்போ யோசிப்போம்ல, இப்போ சின்ன பையனாக இருந்தால் பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டாங்க, சாக்லேட் வாங்கிட்டாங்க, எம்பி சீட்டா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் வந்து அவ்வளோ பெரிய அரசியல் அம்மாவுக்கு அவங்களுக்கு தெரியாதா? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள்லாம் யோசிக்கிற மாதிரி பிரேமலதா அம்மாவுக்கு யோசனையே வந்திருக்காதா? அது எப்படி டக்குன்னு வந்து பேசியிருப்பாங்க, டக்குன்னு வந்துட்டு இந்த மாதிரி குறை சொல்லியிருப்பாங்க? கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஒரு ஊடகத்தில் போகிற போக்கில் குறை சொல்கிறதுக்கு அவங்க என்ன அவ்வளோ அறிவில்லாதவங்களா? அப்படி நீங்கள் தான் மீம்ஸில் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு தெரியாதா? நிதர்சனத்தில் அவங்க அந்த தேர்தலை சந்திச்சிருக்காங்க, பார்த்துருக்காங்க, அங்கே என்ன நடந்திருக்கு. ஏன் பக்கத்தில் தூத்துக்குடியில் கனிமொழியை வந்து வெற்றி அடைஞ்ச உடனே இமீடியட்டாக வெற்றியை நீங்கள் அறிவிச்சிங்கல்ல, விஜய் பிரபாகரனோட வெற்றியை அறிவிக்கிறதுக்கு ஏன் இத்தனை காலதாமதம்? அதுவும் இல்லாமல் அவங்களே ஆதாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்களே, கலெக்டருக்கு ஃபோன் பண்ணும்போது கலெக்டர் வந்து இந்த மாதிரி மன உளைச்சல் இருக்கேன், எனக்கு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னு தக்க ஆதாரத்தோடு தானே சொல்கிறாங்க. எதையுமே அவங்க போய் சொல்லலையே. அங்கே நடந்த நிகழ்வுகள், அங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாம் நேருக்கு நேராக பார்த்தது வந்து விஜய் பிரபாகரனும் பிரேமலதா அம்மாவும் தான். அது அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க, ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு. அவங்க இதுக்கு முன்னாடி தேர்தல் நடக்கும்போதே எல்லாருக்கும் பணப்பட்டுவாடா போனதுக்கான ஆதாரங்களாக சில சீட்டுகள் எல்லாமே கூட அவங்க வந்து யூடியூப்பில் நிறைய காமிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்க போய் தான் அவங்க இந்த மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. விஷயத்த சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் அவங்கள வந்து தப்பான விதத்தில் சித்தரிக்கிறதோ, அவங்கள வந்து போகிற போக்கில் வந்து எப்படி இப்படி பேசலான்னு பேசுகிறதோ ரொம்ப சங்கடமாக இருக்குது. அப்படி பேசாது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல வந்து கலெக்டர் வந்துட்டு மன உளைச்சலில் இருக்காருன்னு. இப்போ நம்மளே இருக்கோம்,
யாருக்காவது ஒருத்தவங்க 100 தடவை ஃபோன் போட்டுகிட்டே இருக்கணும் வைங்களேன், எப்போ நான் சரியான மன உளைச்சலுக்கு ஃபோனை வைங்கன்னு சொல்லிட்டு வைப்போம் வைங்களேன். அந்த மாதிரி கூட தேமுதிகலேருந்து ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்து என்னாச்சுன்னு எங்க நான் மன உளைச்சல் இருக்க வைங்கன்னு சொல்லிட்டு வச்சிருக்கலாம்ல. அதை தூக்கி டிஎம்கே மேலே பழி போடுறதுங்கிறது வந்து கொஞ்சம் அபத்தமா இல்லையா? இல்லைப்பா, எந்த கட்சி ஆளும் கட்சியாக இருக்கோ இதில் அதுக்கு சரிசமமான பங்கு இருக்க தானே செய்யும். இப்போ நானே உங்களுக்கு ஆதாரத்தை சொன்னேனே, உங்களுக்கு ஏன் புரியல? இப்போ கனிமொழி வெற்றியோட அறிவிச்சது எந்த கட்சி? டிஎம்கே தானே. அப்போ இந்த கட்சியோட வெற்றிகளுக்கு இந்த காலதாமதத்துக்கு காரணம்னு யாரை சொல்ல முடியும்? ஆளுங்கட்சி தான் சொல்ல முடியும். எதுவும் தப்பாக சொல்ல முடியாது. எந்த கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கோ தான் மட்டும் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுல அவங்க நினைக்கிறதுல தப்பு கிடையாது. அதுக்காக அவங்க அரசியல் பிரபலங்கள், அரசியலோட சூழ்ச்சிகள், அரசியலோட நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம், அரசியலுக்குள்ளாரையே இருக்கிற 1008 பாலிடிக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அது கைவந்த கலை. இது எல்லாருக்குமே தெரியும். இது அப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சொன்னவங்களெல்லாம் முட்டாள்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற காரணங்கள் என்னன்னு அலசி அறையே பார்க்கணும். அட்லீஸ்ட் முயற்சியாவது பண்ணணும். இல்லை, ஒரு தப்பாக வந்துட்டு ஓட்டெல்லாம் ஏதோ ஸ்கேம் பண்ணிடுறாங்கன்னு வைங்களேன், வெறும் 4000 ஓட்லேயே ஜெயிக்கணுன்ற மாதிரி பார்ப்பாங்க. டக்குன்னு ஒரு 40,000 50,000 ஓட்டு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களே சொன்ன மாதிரி 2-3 பெட்டிகள் எண்றதுக்கான காலதாமதங்கள் நிறைய ஆயிருக்கு. ஒரு பெட்டிக்குள்ளே எத்தனை வாக்கு இருக்குங்கிறதெல்லாம் உங்களாலையும் கணிக்க முடியாது, என்னாலையும் கணிக்க முடியாது. போகிற போக்கில் அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்காங்க. ஏதோ ஒரு நெருடல், ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு பிழை இருக்க போய் தான் அவங்க வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு இடத்துல மீட்டிங் பேசுகிறாங்க. முடிஞ்சால் புரிஞ்சுக்க பாருங்கள். திரும்பவும் என்னடா இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்கள திரும்ப நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். அது தேமுதிகவுக்கு நஷ்டமே கிடையாது. போகிற போக்கில் அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. நல்ல கட்சியை மிஸ் பண்ணிட்டீங்க, நல்ல கட்சி நீங்கள் குறை சொல்லி மிஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தான் அது நஷ்டம். இப்போ இன்னைக்கு வரைக்கும் ரவுடிசம் நடந்துட்டு இருக்கு. இன்னி வரைக்கும் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை. நேற்று கூட 5 வயசு பொண்ணு பாலியல் பலாத்காரத்தில் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கு. அந்த பொண்ணுக்கான நீதி எங்கே கிடைச்சிருக்கு? எத்தனை குற்றவாளிகள் வந்து இன்னைக்கு சரியான விதத்தில் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. கார் ஓட்டி, மதுபோதையில் கார் ஓட்டி அந்த போகிற போக்கில் வந்து மரணம் அடைஞ்சிட்டு போனேன். இதெல்லாம் நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரியவே இல்லை? இதெல்லாம் உங்களுக்கு குற்றமாகவே தெரியலையா? ஏதோ ஒன்றுன்னு நினச்சி தேடி சரி ஒரு சின்னோண்டு பிரச்சனையை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி ஒரு கட்சியவே சார்ந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த கட்சியை வளர விடாமல் செய்கிறதுக்கான சதின்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியலையா? முதல்ல அந்த கட்சிகளுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள் என்ன விஜய் பிரபாகரன் பண்ணிட்டாருன்னு சொன்னால் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எங்கே நம்ம கொடுத்துருக்கோம்? விஜயகாந்துக்கே நம்ம கொடுக்கவே இல்லையே. விஜயகாந்துக்கே கொடுக்கலையே. கொடுக்காததுனால தானே இவ்வளோ நம்மளுக்கு இத்தனை மக்கள் வந்து இன்னமும் அவர் கொண்டாடிட்டு இருக்காங்க, இன்னமும் அவர் சந்நிதியில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க மகனும் வந்து முன்னாடி இப்போ நிற்கிறாரு. அவங்க மகன் வரும்போது விஜயகாந்துக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்களோ அது திரும்ப இப்போ நீங்கள் விஜய் பிரபாகரனுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்படி உங்களுக்கான ஆள்கள் கிடையாது. அவங்க சேவை செய்யணும்னு அரசியலுங்கிற ஒரு வழி இருக்குது. அந்த அரசியலுக்குள்ளே வரும்போது அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும். உங்களுக்கு தகுந்த மாதிரிலாம் அவங்க அவ்வளோ மென்டல் ஸ்டெபிலிட்டியோடு பேசுறதுக்கு ப்ளீஸ் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுங்க. நல்லவங்கன்னு மட்டும் தான் ப்ரூவ் பண்ண முடியும். நடக்கிறது எல்லா நிகழ்வுகளையும் உங்ககிட்ட A to Z ஒப்பிக்க முடியாது. சரி, இப்போ அடுத்த கட்டமாக வந்துட்டு ஒரு 4000 வாக்குகள் வித்தியாசம். பட் இந்த வித்தியாசத்தை வந்துட்டு நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் முறையிடுறோம், ரீகவுண்டிங் பண்ணணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த நிலை இப்போ வந்துட்டு எந்த மாதிரி இருக்குது? பண்ணுறது நல்லது தான். நல்லது. சந்தேகம்னு வர்றது எல்லாருக்குமே பொது தான். இப்போ நாங்களே சொன்ன மாதிரி அங்கே ஆதாரபூர்வமாக பார்க்கும்போது மக்களோட வரவேற்புக்கு கிடைத்த ஒரு எண்ணிக்கை நம்ம மனசுக்குள்ளே நினைக்கும் போது கிடைச்ச வாக்குகளை பார்க்கும்போது ஒரு மனக்குமுறல் இருக்க தான் செய்யுது. அந்த சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. ஒருவேளை அவங்களே சொன்ன மாதிரி அப்படி தான் இருக்குன்னா நான் அதை ஒத்துக்கிறேங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் எனக்கு அது ஆதாரபூர்வமான சரியான நீதி கிடைக்கணும்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அவ்வளோதானே, இதில் என்ன தப்பு இல்லையே. ஏன்னா இதில் துரோகங்களால் வீழ்ச்சி அடைஞ்சது தான் தேமுதிக. புரியுதுங்களா? மக்களால் வீழ்ச்சி அடையவே கிடையாது, துரோகங்களால் தான் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. திரும்பவும் அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்துடக்கூடாது. விஜய் பிரபாகரன் வரும்போதே எல்லாருக்குமே பயங்கர ஒரு எரிச்சலும் கோபமும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வருத்தமும் இருந்தது. என்ன காரணம்னா ஏதாவது ஒன்று சொல்லி இவங்களை வந்து நம்ம வந்து விலக்கிடணும். அவ்வளோ ஆதரவு விஜயகாந்த் ஐயாவோட சந்நிதிக்கு தினம் வந்து குவிகிற மக்கள் ஆகட்டும், இல்லை விஜயகாந்த் ஐயாவை பேரை சொல்லி இவங்க எல்லாமே கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. விஜயகாந்த் இன்னும் மறக்காமல் இருக்காங்க. தேமுதிக அழிஞ்சிரும்னு நினச்சோம். பட் ஆனால் அது இன்னும் வீறு கொண்டு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்னதான் முற்றுப்புள்ளின்னு சொல்லிட்டு அவங்க அது பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போது இதுக்கான சூழ்ச்சிகள் நடந்திருக்காதுங்கிறதுக்கு அவங்க சந்தேகப்படுறதுல என்ன தப்பு இருக்க முடியும் அஷ்ரஃப்? கூடிய சீக்கிரம் வந்துட்டு என்ன நல்லதோ அது நடக்கட்டும். கண்டிப்பா நடக்கும், நிச்சயமா நடக்கும். நன்றிப்பா, நன்றி. Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.